வணக்கம் தமிழ் மக்களே. கண்ணீரோட நிற்கிற பிள்ளைகள், காலில் விழும் பெற்றோர்கள், இந்த காட்சிகளை தான் நாம் நேற்றுலேருந்து சமூக ஊடகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நீட் தேர்வு நமக்கு தேவைதானா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இது. 2 வருஷமா ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் படிச்சுட்டு 2 நிமிஷம் லேட்டால ஒரு எக்ஸாம் எழுத போக முடியலன்னா அப்படி ஒரு எக்ஸாம் இப்போ தேவையா? போக்குவரத்து நெரிசல், ராங் கூகுள் மேப் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக சில மாணவர்கள் 1-2 நிமிஷம் தாமதமாக வந்திருக்கிறாங்க. அவங்கள எக்ஸாம் ஹால்குள்ள அலோவ் பண்ணாதது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடியே 1-2 பிள்ளைங்க மன அழுத்தம் காரணமோ ஜெயிப்போமோ தோப்போமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாங்க. ஒரு பிள்ளையோட 2 வருஷ உழைப்ப ஒரு 2 நிமிஷம் தாமதத்துக்காக பனிஷ் பண்ண முடியுமா? விதிமுறைகள் எல்லாம் இருக்கணும் தான், அதே போல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக மனிதாபிமானத்தை இழந்துடலாமா நாமோ? ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பேரண்ட்ஸை இன்னொருத்தவங்க காலில் விழ வைக்குதுன்னா அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இந்த நாட்டுக்கு தேவையா? 2 நிமிஷம் தாமதமாக வந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த நீட் எக்ஸாமை ஒழுங்காக நடத்த முடியாத அரசாங்கத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? நன்றி மக்களே.